ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு என்ன ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கு, ஒரு பெரிய சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, சனி பயிற்சி ஆகிடுச்சு, மீனத்துக்கு போயிட்டார் மார்ச் 29. நம்ம மார்ச் 30 ஏப்ரல் 5 வரைக்கும் பலனை சொல்கிறோம். அப்போ சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. இது முக்கிய தகவல், அருமையான சூப்பரான தகவல், சந்தோஷங்க. இவ்வளோ நாளாக கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் அசிங்கம் அவமானங்கள், எவ்வளோ ஏளன பேச்சு, எவ்வளோ தொழிலில் பிரச்சனை, கடன் காட்சிகள், கணவன் மனைவியிடையே பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே ஒருத்தருக்கு தகராறு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க கடந்த 2.5 வருஷமாக. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 8ல் இருக்கிறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. 9ங்கிறது அதாவது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் சனி பார்வை கொடியது. சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கே கொடியதுன்னு சொல்லக்கூடிய. ஆனால் 3ஆம் பார்வையாக குரு ரிஷபத்தை பார்க்க முடியும். ஆனால் குரு அங்கே இருக்கார். அடுத்தது 10ஆம் பார்வையை உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகுது. அப்போது அந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கோ உங்கள் வீட்டார் யாருக்கோ கண்டிப்பாக இருக்குது. மருத்துவ செலவுக்கும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி அளவுக்கு இல்லை, ரொம்ப பயப்பட வேண்டாம். அது அஷ்டமத்து சனி விலகியாச்சு. இப்போது இந்த குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சூப்பர், அருமையான பரிவர்த்தனை. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். அப்போது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஒரு சுபீட்சமான ஒரு வாரம், வளர்பிறை வாரம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வாரம் முழுவதும் கண்டிப்பாக இவங்களுக்கு தாங்க அது தகும். கண்டிப்பாக இனி இவங்களுக்கு முன்னேற்றகரமான காலம்தான் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும், காசு பணம் நிற்கும். ஏதாவது ஒரு பொருளை வாங்குவீங்க, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. சந்தோஷமாக சுப செலவை செய்யக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இப்போ வெற்றி பெறுங்க. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்கவுங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்து அதிபதி உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்தால் பூர்வ புண்ணியம் பலம் படுகிறது.
பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு அடையக்கூடிய நிலை, சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 8ல் இருந்து சனி 9க்கு போயிட்டார். அப்போது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி படிப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு, ஈகோவை விட்டுட்டு மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து சந்தோஷமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உதாசீனப்படுத்திய உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உறவாடுவார்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ ஏன் வீட்டில் கணவன் மனைவி கிட்ட கூட ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படி வேலை பார்க்குற இடத்துல ஒற்றுமை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, சந்தோஷம் துள்ளி கூட இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இல்லைங்க. சந்தோஷம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷ நிறைவு இருக்குமா? உண்மையான சந்தோஷம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் நண்பரை யாரையா ஒருத்தர் பார்ப்பீங்க, அவங்களால ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 9ஆம் இடத்துல நான் எத்தனைக்கு 5 கிரகங்கள் இருந்து கிரக யுத்தம் நடத்துதுங்க. நல்லதும் நடக்க போகுது, கெடுதலும் நடக்க போகுது. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் இல்லையா, காரகோ பாவனாஸ்தி. சூரியன் இருக்கார், சனி இருக்கார், ஸோ ராகு வேறு இருக்கார். இப்படி குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்தாலும் கூட தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். தந்தை பொறுத்தவரையிலையும் அவர் 9ஆம் இடத்து அதிபதி தான் 11ல் இருக்கார். அவரால் உங்களுக்கு யோகம், ஆனால் அவருக்கு சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே வந்து வேலை பார்த்த சீரியலாகட்டும், படமாகட்டும், இப்போ வந்து அது நல்ல பேர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா பண்ணியிருக்கீங்க, போன சீரியலு, போன படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது. வங்கிகள், அரசு கருவூலம், மற்றபடி இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம், காலம், இதுதான் தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் ஹையர் அஃபீஷியல்ஸ், உயர் அதிகாரிகள் கொஞ்சம் மெத்தனத்தோடு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. உங்களுக்கு ஆகாதம் எதோ போட்டு கொடுத்து ஒன்று ஒன்றும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு நிலையங்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள், மற்றபடி பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் நேரம். ஏன்னா இது வந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. வெயில் காலம் வேறு. இப்போ பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, சுத்தம் பண்ணுவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க. இப்படி பல நிலைகளில், அதாவது பாருங்கள், செவ்வாயும் உங்களுக்கு 12ல் தான் இருக்கார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க, இல்லை கடைக்கு பெயிண்ட் அடிக்க, இல்லை இதுபோல் ஏதாவது ஒரு வேலையை செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். இருந்த போதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலிடத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆகாத ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய தருணமாக இது அமையலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல், அற்புதமான நிலை. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தாங்க உங்களுக்கு ஓப்பனிங். இந்த வாரத்திலேருந்து இனி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாரம் தான் எல்லாமே. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும். நம்ம வார பலனை தான் சொல்கிறோம். பிகாஸ்
சனி பயிற்சி ஆயிடுச்சு, அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. இது சந்தோஷமான தகவல். ஆனாலும் செவ்வாய் 12 இருக்கிறதால 5க்கும் 10க்கும் 12 இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வாரம். சந்தோஷத்தை இனி உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.